வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட 18 அந்த பகுதியை தொடரலாமா நண்பர்களே? ஆர்யா சார் எதுவும் திட்டினாரா? ஏன் இவ்வளோ டல்லா இருக்கே நீ? உஷா கேட்க திகழ்மதி அமைதியாய் அமர்ந்திருந்தாள். இல்லை, அந்த புகழ் சார் எதுவும் பேசினாரா? அன்னைக்கே அவரால் தான் பிரச்சனை. என்னென்னவோ உளறினார். கோவத்தில் நானும் அவர் பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டேன். எனக்கு அங்கே இருக்கவே கஷ்டமாக இருக்கு உஷா என்றால் தலையில் கை வைத்து திகழ்மதி. ஏன் மதி அப்படி சொல்கிற? நீ போய் 1 வாரம் தான் ஆகுது, இன்னும் 3 வாரம் இருக்கே என பயந்தாள் உஷா. சமாளித்து தான் ஆகணும். ஆனாலும் அங்கே இப்போ எனக்கு என்னவோ தனியாக இருக்கிற ஒரு ஃபீல். முதல் நாள் கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல, கஷ்டப்படலை. ஆனால் இப்போ ஏதோ ஒன்று என்னை உறுத்துது. சரியா போச்சு போ, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறோமேன்னு கஷ்டமாக இருக்கா மதி? அது எப்பவும் இருக்குது, இது புதுசாக ஒன்று சொல்ல தெரியலை. நீ நேற்று முன்னாடி கால் பண்ணினப்போ கூட நான் நல்லா தான் இருந்தேன். இந்த ஆர்யா சார் இப்பெல்லாம் சரியே இல்லை என்றால் குழப்பம், கோபம், ஏமாற்றம் என கலந்து. சரியில்லையா என பதறிய உஷா. என்ன சொல்கிற மதி? ஓ காட், அப்போ புகழ் சொன்ன மாதிரி ஆர்யா வேற எதுவும் பிளான் பண்ணுறாரா என நொடிக்குள் அதிகமாய் யோசிக்க, ஐயோ அந்த மாதிரி தப்பா சொல்ல உஷா என அவள் பேச்சை நிறுத்திய திகழ்மதி, நீ என்கிட்ட சொன்ன அப்புறம் ஆர்யா என்கிட்ட என்னவோ பேச வந்தார். ஆனால் நான் அதை கேட்கலை. என்னென்னவோ சொல்லிட்டேன். அதுக்காக தப்பா எல்லாம் எதுவும் பேசலை. என்கிட்ட இனி எதுவும் நீங்கள் பேச இல்லை, என் வேலையை மட்டும் நான் பார்க்குறேன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்னை அந்த வீட்டில் நான் ஒருத்தி இருக்கிறதாவே நினைக்கிறதில்ல. அது சரிதான். ஆனால் அது எனக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுது. கஷ்டமாக இருக்குது, கில்ட்டியாக இருக்குது. நான் தப்பு பண்ணுறேனோன்னு எனக்கே குழப்பமாக இருக்குது என்றாள். என்ன சொல்கிற நீ? அவர் உன்னை அவாய்ட் பண்ணினா நல்லதுன்னு நினச்சிக்கோ. அவங்க அம்மா அப்பா முன்னாடி மட்டும் பேசிக்கோ. ஏன் ரொம்ப திங்க் பண்ணுற? உஷா கேட்க, அதான் எனக்கும் தெரியல. அவங்க என் ஃபேமிலி பற்றி விசாரிக்கிறது, அதுவும் எனக்கு தெரியாமல் விசாரிக்கிறது நிச்சயமாக தப்பு தான். எதுக்காக அதை பண்ணணும்? என்னை என்ன நினச்சி வந்த 1 வாரத்தில் பிடிக்கும்னு எல்லாம் சொல்லி என்றவள் ஒன்றும் புரியவில்லை என்பதைப் போல தலையை பிடிக்க, ஹேய் மதி, இதெல்லாம் என்கிட்ட சொன்னது புகழ்தான். ஒருவேளை ஆர்யாவுக்கு தெரியாமல் கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம்ல. ஸ்வேதா பக்கத்தில் இருக்கிறதா தான் புகழ் சார் சொன்னாங்க. ஆர்யா சார் அப்போ பக்கத்தில் இல்லை என்ற உஷா மீண்டும் ஞாபகம் வந்தவளாய், அன்னைக்கு பார்க்கில் நீ வரதுக்கு முன்னாடி கூட ஆர்யா புகழை அடித்தார். இந்த ட்ராமாக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு இதை ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொன்னார். நேற்று புகழ் சாரும் சொன்னார், திகழ்மதி இல்லாமல் வேறொருத்தர் அந்த இடத்துல இருந்திருந்தா நிச்சயமாக ஆர்யா அந்த ட்ராமாக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு என்றவள், உனக்கு ஏதாவது இதில் புரியுதா என்று திகழ்மதியிடமும் கேட்க, தலையை இடது வலமாக அசைத்தாள் அவள். மதி, ஆர்யா சார் ஒதுங்கி போறார்னு எனக்கு தோணுது, உனக்கு பிடிக்கலைன்னு என்று சொல்ல, என்ன சொல்கிற உஷா என்றாள் திகழ்மதி. இதில் என்னவோ இருக்கு, நீ ரொம்ப எல்லாம் குழப்பிக்காத மதி, இது நல்லதுக்குன்னு கூட நினச்சிக்கோ. ஆர்யா சாரோட எண்ணம் என்ற உஷாவிற்கு ஆர்யாவிற்கு திகழ்மதி மேல் காதல்தானோ என்று புரிய தொடங்க, அது மதிக்கு எவ்விதத்திலும் நல்லதாய் இருக்குமா என்று புரியவில்லை. அதை சொல்லி ஏற்கனவே குழப்பத்தில் இருப்பவளை குழப்பமும் மனதில்லை. என்னவாவும் இருக்கட்டும், கண் முன்னாடி, அதுவும் அவங்க அப்பா அம்மா முன்னாடி நீ இருக்கிற, அதனால் தப்பா அவர் உன்னை எங்கேயும் யூஸ் பண்ணிக்க வாய்ப்பில்லை என்று உஷா சொல்ல, என்னை யூஸ் பண்ணிக்க நினைக்காதீங்க என ஆரியனிடம் தான் கூறியது ஞாபகத்தில் வந்த மனதை குத்தியது திகழ்மதிக்கு. கூடவே கோவிலிருந்து அவன் எப்படி வந்தான் தெரியுமா, பார்க்கவே முடியல என்னால் என்ற மீனாட்சியின் வார்த்தைகளும் வந்து மனதை தைத்தது. உனக்கு தெளிவாக சொல்லணும்னா, என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டது புகழ் சார். எனக்கு தெரிஞ்ச அது ஆர்யா சாருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆர்யா சார் எண்ணம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு தேவை இல்லை. அவர் கெட்டவரும் இல்லை. ஃபேமிலிக்காக இதை முடிக்க வேண்டிய கடமை இருக்கு உனக்கு. வேற எந்த கில்ட்டி ஃபீலும் உனக்கு வேண்டாம் என்றால் அவளுக்கு புரியும்படி. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா மதி? உஷா கேட்க, எல்லாம் புரிந்தது போல தலை சாய்த்தவளுக்கு நிஜமாய் சில விஷயங்கள் உஷா மறைமுகமாய் கூறியதும் விளங்கியது. ஆனாலும் எப்படி சாத்தியம்? தன் நிலைமை என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என ஒரு நொடி நினைத்தவள் பின் அந்த நினைவு கூட வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். அனைத்தும் சரி என்று ஆனாலுமே தனக்கு ஏன் இந்த ஒரு கோபமும் ஆற்றாமையும் எதிர்பார்ப்பும் என்று சிந்திக்க தோன்றவில்லை.
அடுத்த 1 மணி நேரத்தில் திகழ்மதி கிளம்பி வீட்டிற்கு வந்திருந்தாள். மீனாட்சி அவளை பார்த்ததும் முறைப்போடு திரும்பிக் கொள்ள, இப்பொழுது மனம் தெளிவானதால் தெளிவாய் புன்னகை வந்தது திகழ்மதிக்கு. அவங்க வந்துட்டாங்களா அத்தை என்றபடி மீனாட்சியின் வெகு அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து பேச ஆரம்பித்தாள் திகழ்மதி. எவங்க? என் புருஷன் வந்துட்டார். வேற யாரையும் நான் பார்க்கல. கோபமா மீனாட்சி சொல்ல, இன்னும் கோபமா இருக்கீங்க? என்கிட்ட நீ பேசாத. நீ அவனை விட மோசம், அவனை விட அழுத்தமும். சரியாதான் பிடிச்சிருக்கான் ஜாடிக்கு மூடியை என்றவர் முகத்தை திருப்பி அமர்ந்து கொண்டார். எம்புட்டு பாசமா பார்த்து எதுக்கு? என்ன இருந்தாலும் மருமக தானே, மக ஆயிடுவாளா? மகளா இருந்தா செவில்ல 2 கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். எனக்குத்தான் அதுக்கு கொடுத்து வைக்கலையே என்று புலம்பலையும் விட்டபாடில்லை. மா என்ற அழைப்பில் சட்டென மீனாட்சி திரும்ப, அழைத்தது திகழ்மதிதான். எனக்கு அம்மா இல்லை, உங்களுக்கு பொண்ணு இல்லை. நீங்க அம்மா, நான் பொண்ணு. அப்படி தோணலையா உங்களுக்கு என்று கண்கலங்கி கேட்டவள் கேள்வியில் உருகிவிட்டார் மீனாட்சி. என்னை அழ வைக்கிறதே உனக்கும் புருஷனுக்கும் வேலையா போச்சு. அம்மா இல்லையாம், அப்போ நான் யாருடி? ஆனாலும் நல்லா நழுவுற. நான் எதுக்கு கோபமா இருக்கேன்னு தெரிஞ்சும் அதை மட்டும் சொல்லாம என்னெல்லாம் பேசுற என முறைக்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு சொல்றீங்கல்ல, அதை வெளியில சொன்னா நான் விட்டு கொடுக்கறதா ஆகாதா? நானே சரி பண்றேன், சீக்கிரம் சரியாகிடும், போதுமாம்மா என்றவள் பதில் அவருக்கு திருப்தி அடைய போதாதுதான் என்றாலும், இந்த அளவுக்கு பதில் சொல்ல தெரிந்தவளுக்கு சமாதானம் அடைய தெரியாமலும் இருக்காதே என புரியாமல் இல்லை. இப்ப சொல்லுங்க, அவங்க வந்தாங்களாமா என்று மீண்டும் திகழ்மதி கேட்க, எவங்களும் வரல, மதியம் வெளியில சாப்பிட்டுக்குவேன்னு ஃபோன் மட்டும் வந்துச்சு என்றார் புன்னகைக்காமல். ஈவினிங் ஆயிடுச்சே, சாப்பிட்டாங்களான்னு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா என்ற அதட்டில் கொண்டு திகழ்மதி கேட்க, ஆமா, எனக்கு ரொம்ப தேவைதான் பாரு. யாருக்கு வேணுமோ அவங்க தான் கேட்கணும். இப்ப நான் இங்கே தான் இருப்பேன். நீ ஃபோன் பண்ணி சாப்பிட்டானான்னு கேளு. அம்மான்னு சொன்னேல்ல, இப்ப நீ கேட்கிற இல்ல என்று முறைத்தவர் தீவிரம் புரிந்து தானே மாட்டிக்கொண்டதில் விழித்தவள் வேறு வழியின்றி அழைத்தாள். டேய், சத்தியமா இவ்வளவு ஆகும் நான் நினைக்கலடா என ஆரியனிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் புகழ்வேந்தன். கர்மமே கண்ணாய்தான் செய்து கொண்டிருந்த வேலையை தொடர்ந்த ஆரியன் புகழை கவனிக்காதது போலவே இருக்க, ஆர்யா, உனக்காக உன் நல்லதுக்காக நான் நினைச்சு பண்றது எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாறுதுடா. அது என் நேரமா உன் நேரமா என்றவன் முடிக்கும் முன் ஆரியன் தான் திருப்பிக் கொண்டிருந்த லெட்சரை அரைந்து மூட பட்டென பெரிய சத்தம். அதில் புகழும் பேசுவதை நிறுத்தியிருந்தான். ஆர்யா என்று புகழ் பாவமாய் அழைக்க, நான் கேட்டனா? என் வாழ்க்கைக்கு விளக்கேத்துன்னு நான் கேட்டனா என்று ஆர்யா எழுந்தபடி கேட்க, புகழ் மௌனமாய் நின்றான். என் கோபம் கொஞ்சமும் குறையல. ஆனா நேத்து நீ என் கையில கிடைச்சிருந்தா முழுசா வீடு போயிருக்க மாட்டேன். இப்பவும் அதே வெறி இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா என் தலைவிதி இதுதான்னு இருக்கும்போது யாரை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு அமைதியா இருக்கேன். நீ இப்படி பேசுறது தாண்டா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. புகழ் சொல்ல, கஷ்டமா இருந்தா போய் ஆத்துலேயோ கிணத்துலேயோ குதி. மறுபடியும் என் உயிரோட விளையாடாத. மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்ற ஆரியன் சொல்ல, ஆர்யா என்ற அதிர்ந்து நின்றான் புகழ் உயிர் என்ற வார்த்தையின் அர்த்தம் புரிந்து. என்னால முடியல. எனக்கு திகழை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியலடா. அசிங்கமா இருக்கு. திகழ் என்ன நினைச்சு என்னை அப்படி ஒரு வார்த்தை சொன்னா? நான் அப்படிப்பட்டவனா? சராசரி ஆம்பளைன்றா, நோக்கம் என்னன்னு கேட்குறா. இதையெல்லாம் விட நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. தாங்க முடியலடா என்றான் அங்கிருந்த மேஜையில் கைகளை ஊன்றி முகம் தன்னை கீழ் நோக்கி. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு திகழை. ஏன், எதுக்கு, எப்படின்னு எந்த கேள்விக்கும் என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனா நல்லா பேசிட்டு இருந்தவளை சட்டன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டதுல மனசெல்லாம் வலிக்குதுடா. ஆனா அந்த வலிதான் எனக்கு உண்மையும் சொல்லுது, எனக்கு திகழ்னா எவ்வளவு பிடிக்கும்னு என்று அரற்றவே ஆரம்பித்திருந்தான் ஆரியன். ஆர்யா, என்னடா நீ? அவங்க கிட்ட நீ பேசுடா, எடுத்து சொல்லு, நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. புகழ் அவன் பேச்சின வேதனை புரிந்து சொல்ல, இப்ப வந்து சொல்லு இதை. எங்கடா சொல்ல விட்ட நீ? அதான் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்க வச்சிட்டியே என்று பாய்ந்த ஆரியன் அடிக்க வரும் முன் அவன் அலைபேசி அழைக்க, ஒன்றும் இல்லடா புகழ், உயிரோட தான் இருக்க என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு இதயத்தை நீவி விட்டு கொண்டான் புகழ். என்ன செய்கிறான் என புகழ் பயந்து திரும்பி ஆரியனை பார்க்க, கண்களில் அத்தனை மின்னல் வெட்ட ஒளி கூடிய முகம் கொண்டு 2 நாட்களாய் தொலைந்திருந்த புன்னகை மீண்டிருக்க, ஆசையாய் அலைபேசியில் தெரிந்த அந்த பெயரை ஆரியன் உச்சரித்தான், திகழ் என்று. நேசம் தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.